தாராளமாக முதல் குடும்பத்திலிருந்து ஆரம்பியுங்கள். குடும்பத்திலே எவ்வளவோ நலிவானவர்கள், எவ்வளவோ இல்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அண்டை அயலார்களுக்கு கொடுங்கள். அப்புறம் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, மருத்துவத்திற்காக, கல்விக்காக, இன்னும் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்காக அவர்களுக்கு நீங்கள் வாரி வாரி வழங்குங்கள். அதை ஒரு பைத்துல் மாலிலே கொடுத்து வழங்க வேண்டும். அதையும் கற்றுத் தருகிறது இஸ்லாம். நீங்கள் நேரடியாக கொடுத்தால் உங்களுக்கு தற்பெருமை வரும், வாங்குபவருக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பைத்து மாலிலே அதை ஒப்படைக்கும் போது, அதை அவர்கள் கொடுக்கும் போது கொடுத்த உங்களுக்கும் தற்பெருமை வராது, வாங்கக்கூடிய அவர்களுக்கும் இவர்களுடைய பணம் அல்ல, எவரோ கொடுத்ததை இவர்கள் நமக்கு விநியோகம் செய்கிறார்கள் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை வராது. ஆக இதையெல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இது இம்மை மறுமை வெற்றிக்காக உள்ளது. அத்தகைய வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களை